ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நாம் நம்மளுடைய தோட்டத்தில் நடக்க போகிற அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தோட பூக்கள் எல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். பாருங்கள், அங்கங்கே பூக்கள் அழகாக தெரியுது. இது மாதிரி நம்ம பூச்செடிகளை காய்கறி செடிகளுக்கு நடுவில் கலவையாக வைக்கும்போது தான் நிறைய பாலினேஷன் நடந்து நிறைய காய்கள் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஆர்டராக வச்சுருக்க மாட்டேன். கத்திரினா கத்திரி மட்டும் இருக்காது, பக்கத்துலேயே ஒரு பூச்செடி அது மாதிரி ஏதாவது மாற்றி வச்சுருப்பேன். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது பூக்கள் எல்லாம். இப்போ அறுவடை நாம் ஆரம்பிச்சிடலாம். இது வந்து அண்ணாமலை கத்திரி. இது போன அறுவடை வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் குட்டி குட்டி பிஞ்சாக இருந்ததுலாம் இப்போ நல்லா பெருசாக இருக்குது. அடுத்ததாக இந்த லாங் பீன்ஸ் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொத்தமல்லியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்தது தெரியுமா? நான் அழகாக விதைச்சிருந்தேன். இந்த தடவை எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்தது. ஆனால் இந்த பெருச்சாளி தோலை தான் தாங்க முடியல. பாருங்கள், புதினாவும் சூப்பராக வந்தது, எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. இந்த அளவுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக புதினா ரொம்ப சூப்பராக உயரமாக வந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், இப்போ வந்து நல்லா அழகாக செழுமையாக வந்துச்சு. ஆனால் அந்த பெருச்சாளிக்கு அது பொறுக்கல, காலி பண்ணிடுச்சு. அடுத்ததாக இந்த பீன்ஸ் எல்லாம் அறுவடை பண்ணலாம். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா சிகப்பு காராமணி இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கொத்தவரை போட்டிருந்தேன், செடி இருக்குது பாருங்கள். இதையும் வந்து தோண்டி வச்சிருக்கு. இதை எப்படி தான் சரி பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள் அந்த பெருச்சாலையை காலி பண்ணுறதுக்கு. அடுத்ததாக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது பஜ்ஜி மிளகாய் எப்போ அறுவடை பண்ணலான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சைஸில் தான் இருக்குது, நல்லா முதிர் உடஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம அறுவடை பண்ணிடலாம். லேசாக கலர் கூட இன்னும் கொஞ்சம் விட்டால் பழுத்துரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்த பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த செடியை வந்து நம்ம பெரிய பாட்டுக்கு மாற்றி வைக்கணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம பெருசில் மாற்றி வச்சோன்னா நல்லா பெரிய செடியாக வளரும். அடுத்ததாக நம்ம வெளியில் இருக்க தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனி பெஞ்சிட்ருக்கு, பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நாம் மரவெண்டை அறுவடை பண்ணலாம். இதில் வந்து 2-3 நாளாக காய் பறிக்காமல் விட்டதில் நிறைய முத்திருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டால் தான் அடுத்தது வந்து நிறைய காய்கள் வரும். பாருங்கள், இந்த மரவெண்டையில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் உடனே அறுவடை பண்ணணும், டெய்லியும் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி விட்டுட்டிங்கன்னா எல்லாமே முதிர் உடஞ்சிரும், அப்புறம் அப்படியே காய்க்கிறது குறைஞ்சிரும். இங்கே பாருங்கள் எத்தனை காய் இருக்கு பாருங்கள் லைனாக. இது எல்லாத்தையும் இப்போ அறுவடை பண்ணணும். ஒரு சில காய்களை மட்டும் விதைக்காக விட்டுடலாம். பெருசாக இருக்கிற காய்களை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில காய்கள்லாம் நல்ல சைஸ் வந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நிறைய காய் இருக்குது, அதனால் நான் பறித்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெண்டை அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக சாதா வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய் அறுவடை பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடி பக்கத்தில் இருக்க எல்லா செடியும் போட்டு அமுக்கி வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தவரை செடி இருக்குது. அநேகமாக அடுத்த அறுவடையில் நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக எவ்வளோ தூரம் படர்ந்து போயிருக்கு பாருங்கள். ஆனால் இந்த இடத்துக்கு வரவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா உள்ளே ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு படர்ந்து வளருது. இப்போ கொத்தவரை அறுவடையை முடிச்சிருவோம். இங்கே நிறைய கொத்தவரை செடி வளர்ந்துருந்தது, எல்லாத்தையும் இந்த கிழங்கு செடி போட்டு அமுக்கி காலி பண்ணி வச்சிருக்கு. இதையெல்லாம் நம்ம எடுத்தால் தான் இங்கே வேறு ஏதாவது செடி நடவு பண்ணணும். அடுத்ததாக வெண்டைக்காய். இப்போ அடுத்ததாக நாம் பச்சை பாம்பு கத்திரியை பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நாம் ஒரு பச்சை கத்திரி விதைக்காய் அறுவடை பண்ணோம். அந்த வீடியோவில் நான் ஒரு செடி தான் உருப்படியாக காய்க்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதில் இன்னொரு செடி பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொத்து கொத்தா நிறைய எல்லாம் அப்படியே கும்பலாக வருது பாருங்கள். இது வந்து சிற்றிலை நோயின்னு சொல்லுவாங்க. இது வந்தால் இதிலேருந்து நம்ம விதையை சேகரிக்க முடியாது. ஆனால் காய்கள் மட்டும் நல்லா வந்துட்டுருக்கு. அதனால் காய் இப்போ வந்து சமையலுக்காக அறுவடை பண்ண போகிறேன். பாருங்கள், முழுமையான அளவில் வளரலை, ஆனால் குட்டி குட்டியாக வந்திருக்கு ஓரளவுக்கு. இதெல்லாம் நம்ம சமையலுக்கு வேணால் அறுவடை பண்ணிக்கலாம், ஆனால் விதைக்கு விட முடியாது. இப்போது இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இப்போ அறுவடை பண்ண காய்கள். அடுத்ததாக நாம் சிகப்பு லாங் பீன்ஸ் அறுவடை பண்ண போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேப்பங்கிழங்கு செடியை பாருங்கள், இலையை பார்க்க எவ்வளோ அழகாக ஹார்ட் ஷேப்பில் இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து நம்ம இருமடி பாத்தி போட்டிருக்கோம். அதில் நடவு பண்ணியிருக்கிறதால தான் இந்த செடி வந்து இவ்வளோ செழுமையாக வளர்ந்துருக்கு. நிறைய பக்க கன்றுகள் எவ்வளோ வருது பாருங்கள். அடுத்ததான் நம்ம குட்டை வரிப்புடலை அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு காய், நல்லா செழிப்பா. இதுதான் உருப்படியாக ஃபஸ்ட்டு காய் வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம க்ரோபேக் கார்டனில் வச்சது வந்து இலை சுருட்டல் வந்து செடி சரியாக காய்க்கல. இங்கே தான் ஒழுங்காக காய்ச்சிருக்கு. அடுத்ததாக பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அத்தி மரம் நல்லா காய்கள் விழுது, ஆனால் பழங்கள் மட்டும் பழுக்கிறதே இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய காய்கள் கொத்து கொத்தாக வருது, ஆனால் சரியாக பழுக்காமலே அப்படியே வீணாயிடுது. அடுத்ததாக பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏர் லேயரிங் மூலமாக வளர்த்த எலுமிச்சை மரத்தில் பழுத்து காய்கள் விழுந்திருக்கு. அறுவடை பண்ணிடலாம். அறுவடை இல்லை, விழுந்த காய்கள் மட்டும் எடுக்க போகிறோம், ஏன்னா மீதியெல்லாம் பழுக்கலை. அடுத்ததாக புடலை அறுவடை. அடுத்ததாக கத்திரிக்காய் அறுவடை. இந்த செடியும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே காய்ச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எறும்பு ஓட்டை போட்டிருக்கு. இப்போ இதை நம்ம அறுவடை பண்ண போகிறதில்ல, ஏன்னா அறுவடை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது போல். இது ஒன்று மட்டும் பறிச்சிக்கலாம், மீதி எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக எறும்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய்கள் அறுவடை முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக நாம் கலவைக்கீரை பறிக்க போகிறோம். இங்கேருந்து தான் நம்ம கலவைக்கீரை அறுவடை பண்ண போகிறோம். இது புதுசாக போட்டிருக்கக்கூடிய இருமடி பாத்தி இல்லை, மேட்டு பாத்தி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா செடியுமே எவ்வளோ செழுமையாக இருக்குது பாருங்கள். நிறைய தக்காளி எல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு. இது வந்து ஹைபிரிட் தக்காளி தான். இது வந்து தானாகவே முளைச்ச செடி, அதனால் நட்டு விட்டுருக்கேன். நிறைய நாட்டு ரகமும் போட்டிருக்கேன், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் அறுவடைக்கு வரும். அடுத்ததான் நம்ம இப்போ எல்லாம் கலவைக்கீரை அறுவடை பண்ணலாம். இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி. இந்த லைன் ஃபுல்லாக பார்டர் ஓரத்துலலாம் வச்சு விட்டுருக்கேன். இது எதுக்காகனா நம்ம பாத்தி ஓரத்தில் வைக்கும்போது மண் எல்லாம் சரியாமல் இருக்கும், அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கீரை வளர்க்குறதுக்கு ஒரு இடமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வைக்கும்போது கீரையும் ரொம்ப செழுமையாக வளருது. அடுத்ததாக தொய்யக்கீரை, இன்னும் எல்லா கீரையும் நான் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நிறைய வேலைக்கீரைலாம் இருக்குது. அறுவடை வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும், அதனால் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீரையெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ காய்கள் கீரை அறுவடை பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம பூக்கள் அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாமந்தியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்க அவ்வளோ அழகு. டெய்லியும் ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா பூக்கள் மலர ரொம்ப நெருக்கமாக இவ்வளோ பூக்கள் தெரியுது பாருங்கள். உண்மையாகவே இதை பறிக்க மனசே இல்லை, அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்கள். இது மாதிரி பூக்கள்லாம் அறுவடை பண்ணலாம். இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட அறுவடை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூக்கள் எல்லாம் அறுவடை பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூக்களை மட்டும் விட்டுருக்கேன், ஏன்னா இதில் விதை வருதான்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். இந்த மாதிரி நடுவில் எல்லோ கலரில் வர டைப் பூக்களில் வந்து விதைகள் வைக்கும், அதனால இதெல்லாம் விட்டு பார்ப்போம் வருதான்னு. பூக்கள் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கூட நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததான் நம்ம ரோஸ் எல்லாம் பறிக்கணும். அதுக்கு வந்து நம்ம திரும்பவும் க்ரோபேக் கார்டனுக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ரோஸ் பறிச்சிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கொத்தாவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லா எல்லாமே பூத்துருக்கு. இந்த ஒரு பூ மட்டும் இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலருன்னு. அடுத்ததாக மீதியெல்லாம் மொட்டு தான். அடுத்ததாக வெள்ளை கொடி ரோஸ். அப்படியே நம்ம கொத்தாக பறிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பூக்கள் ஒரே கொத்தில் இருக்குன்னு. அப்படியே ஃபுல்லாக கட் பண்ண வேண்டியது தான். இது நம்ம அழகாக இருக்கேன்னு விட்டுட்டே இருந்தோம்னா இது வந்து அப்புறம் அடுத்து சரியாக பூக்காமல் போயிடும் செடி. இப்போ கட் பண்ணிவிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பூக்கள் அறுவடையும் முடிஞ்சது. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.